ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ நாளையிலிருந்து நம்மளுடைய பேட்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியாப்பா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ நாளைக்கு வந்து 31 ஓகேவா, ஆகஸ்ட் 31 சண்டே. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு பேட்ச் வரும், ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன, அது போக அட்மிஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரியாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஷெடியூல் வந்து என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு ஷெடியூல் வந்துடும். சரியா? மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 11 AM வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் 11 மணிக்கு உங்களுக்கான ஃபுல் ஷெடியூல் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். சரியா? ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்குப்பா. ஸோ கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒர்க் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உங்களுக்கான ஃபுல் ஷெடியூல் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ நீங்கள் அதுலேருந்து வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கான ஷெடியூல் என்ன, அந்த ஒரு வீக்கான ஷெடியூல் மட்டும் என்ன, நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம அந்த ஒரு வாரம் என்ன பார்க்க போகிறோம், எப்படி பார்க்க போகிறோம், அந்த ஒரு வாரத்தில் என்னென்ன கிளாஸஸ் எப்பப்போ இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம போடுவோம். சரியா? எப்பயுமே வந்து நம்ம அதான் வந்து நேற்று வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒரு வீக் பிளான் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எவ்ரி வீக் சண்டே நைட் 9 மணிக்கு உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான ஷெடியூல் என்னவோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். சரியா? குடுத்துட்டு எப்பப்ப என்னென்ன கிளாஸஸ் இருக்கு. இப்ப மண்டே என்ன கிளாஸ் இருக்கும், என்னென்ன கிளாஸஸ் உங்களுக்கு வரும், டியூஸ்டே என்னென்ன வரும், வெட்னஸ்டே என்னென்ன வரும், தர்ஸ்டே என்னென்ன வரும், இப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னையும் வந்து உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் வந்து கொடுத்துருவோம். சரியா? அந்த ஒரு டைம் டேபிளையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதுபடி நீங்கள் மேனேஜ் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? வீடியோ கிளாஸ் பார்த்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஓனாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய சஜஷன் எதுவோ அதை நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இது ரெண்டும் வந்து முக்கியமான விஷயம். நாளைக்கான இந்த ஒரு 2 வீடியோ இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிருங்க. ஸோ நாளையிலேருந்து நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொன்று, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஓவராலாக வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் வந்து இப்பயும் சொல்கிறேன். உங்கள் யாரையுமே வந்து ஜாயின் பண்ணாமல் நாங்கள் வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். சரியா? நீங்கள் ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணிட்டாலே போதும். நாளைக்கு நைட்டு இந்த 9 மணிக்கு ஷெடியூல் வர்றதுக்குள்ளே உங்கள் எல்லாருக்குமான ரிப்ளையும் வந்து வந்துடும். சரியா? யாரையுமே வந்து பேட்ச்சில் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து உங்களை கொண்டு போக மாட்டோம். உங்களை வந்து தட்டி கழிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட கீழே கமெண்ட்டில் கூட கேளுங்க. அவங்களே வந்து சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நிறையா மெசேஜ் ரெகுலராக 100லேருந்து 200 மெசேஜ் வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்படிங்கிறபோது 100ல நின்றுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து மெசேஜும் பண்ணுறோம், பேட்ச் ஒர்க்கும் பார்க்குறோம், கிளாஸஸும் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இருக்கும்போது நம்மளால வந்து பார்க்க முடியல. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் காலும் வந்து பண்ணியிருந்தீங்க. என்னால் வந்து அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ ஒர்க் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ஆளுக்காக வந்து நம்ம ஃபோன் எடுத்து இப்போ பேசணும் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஏன்னா நிறையா பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெசேஜ் பண்ணிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. நிறைய பேர் 1 நாள், 1 1/2 நாள், 2 நாள், 3 நாள்லாம் கூட வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஒரு சில பேர் வந்து சரியாக தெரியல. நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதை முழுசாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன பிரச்சனைனா, எந்த ஒரு வீடியோ நம்ம போட்டாலும் அதை வந்து ஃபுல்லாக பார்க்காத சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கனால தான் வந்து இதை சரியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நம்ம வீடியோஸை வந்து ஃபுல்லாக தெளிவாக கிளியராக பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் 80 to 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெளிவாக பண்ணுறாங்கப்பா. கரெக்டாக ஜிபே எடுக்கிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை வாட்ஸ்அப் எடுக்கிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்கேனர் இதை அனுப்பிச்சி விட்றோம், பே பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க, நாங்கள் திரும்ப ரிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராசஸ் வந்து தெளிவாக பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை கரெக்டாக பார்த்தாங்களோ, முழுசாக பார்த்தாங்களோ, தெளிவாக பார்த்தாங்களோ, அவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த ப்ராசஸை பண்ணுறாங்க. யார் வந்து சரியா வந்து அதை கவனிக்காம, நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறத கவனிக்காம, ஒரு பார்த்த உடனே வந்து சரி ஏதோ பேட்ஜ் அப்படின்ட்டு வராங்களோ, ஸோ அவங்கனால வந்து இதை சரியா வந்து இது பண்ண முடியல. ஓகேவா? அதனால நான் இப்பயும் சொல்றேன், எப்பயுமே சொல்றேன். தயவு செஞ்சு நம்ம சைட்லேருந்து ஒரு வீடியோ வருது அப்படின்னா, அதை ஃபுல்லா பாருங்க. நம்ம எதையுமே வந்து சும்மா போடுறது கிடையாது. இப்ப இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா, இதுல நம்ம ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் நாளைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நாளைக்கு காலையில 11 மணிக்கு உங்களுக்கான ஃபுல் ஷெட்யூல் வரும்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு நைட் 9 மணிக்கு நெக்ஸ்ட் வீக்கான ஷெட்யூல் என்ன, அந்த வீக்கான டைம் டேபிள் என்ன, அதை நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். புரியுதா? ஸோ அப்ப இந்த 2 டைமிங்ல நீங்க ரெடி ஆயிருவீங்க. சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் வந்து நம்ம கொடுப்போம். வேல்யூ இல்லாத வீடியோன்னு எதுவுமே இருக்காது. சரியா? அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோவே வந்து நீங்க வந்து பாதி தான் பார்க்குறீங்க. இல்ல ஒண்ணு நீங்க வந்து பாருங்க. ஓகேவா? இல்ல நம்மளுக்கு இது வந்து நாட் நீடட் அப்படின்னா நீங்க பார்க்காதீங்க. புரியுதா? 2 ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்டாண்டுக்கு முதல்ல வாங்க. சரியா? நான் அதாவது இது எப்படி சொல்றது? இங்கிட்டும் இருப்பேன், இங்கிட்டும் இருப்பேங்கிற மாரி, கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியால இது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2த்துக்குமே வந்து இது பண்ணா எப்படி? ஒரு வீடியோவ முழுசா பாருங்க. இல்லையா அந்த வீடியோவே பார்க்காதீங்க. புரியுதா? நீங்க பாதி பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது.
புரியுதா? 2வது ஹாஃப்ல நான் முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்க அந்த பாதிய மட்டும் பார்த்துட்டு போயிருவீங்க. அந்த செகண்ட் ஹாஃப்ல என்ன இருந்துச்சுங்கிறதே தெரியாது. அப்ப இந்த இடத்துல யார் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல் வீடியோ பார்த்தாங்களோ, அவங்க ஜெயிச்சுட்டு போயிருவாங்க எக்ஸாம்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா, ஒரு விஷயத்த எப்பயுமே நம்ம முழுசா கத்துக்கணும். அரைகுறையா வந்து நம்ம எதையுமே வந்து கத்துக்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான ரிசல்ட்டுமே வந்து நம்மளுக்கு குடுக்காது. சரியா? நம்மளுக்கான முழு ரிசல்ட் வேணும்னு தானே நம்ம எதிர்பார்க்குறோம். இப்ப நீங்க வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து பாதி அரசு அதிகாரிப்பா. அது என்ன பாதி அரசு அதிகாரி? 6 மாசம் நீங்க வந்து கவர்ன்மென்ட் ஸ்டாஃப். 6 மாசம் உங்களுக்கு வந்து வேலை கிடையாது. அப்படி சொன்னா நீங்க ஏத்துக்குருவீங்களா? சொல்லுங்க. எதையுமே முழுசா பெர்மனன்ட் அப்படிங்கிறனால தானே அதுல போய் சேர்றீங்க. முழுசா நம்ம அதுல வேலை பார்க்க போறோம். லைஃப் ஃபுல்லா அத வேலை பார்க்க போறோங்கிறனால தானே போய் நம்ம கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்றீங்க. அப்ப அந்த அப்படி ஒரு வேலைக்கு போம்போது, அவ்வளோ ஒரு முக்கியமான வேலை, ஒரு புனிதமான வேலைன்னு கூட சொல்லலாம். புரியுதா? ஏன்னா அரசு அதிகாரிங்கிறது நீங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்பும் வந்து பல லட்சம் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ். புரியுதா? பல ஆயிரம் மக்கள்கள் உங்களுக்கு கீழ தான் இருக்காங்க. உங்கள நம்பி தான் இருக்காங்க. புரியுதா? உங்களுடைய உதவி வந்து அவங்க எல்லாருக்குமே தேவ. அப்படிங்கிறம்போது, அந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்க போறீங்க. இவ்வளோ ஒரு தகுதியான ஒரு போஸ்டிங்க்கு நீங்க போறீங்கங்கிறம்போது, உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய தேடலும், உங்களுடைய அந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி கேதர் பண்ணிக்கிறோம், எவ்வளோ தூரம் வந்து நம்ம அத வந்து உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க ரொம்ப ஆழமா பண்ணணும். ரொம்ப அதிகமா பண்ணணும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அத பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். உங்களுடைய தேடல் அதிகமா இருக்கணும். புரியுதா? கஷ்டமா தான் இருக்கும். ஒரு வீடியோ வந்து 30 நிமிஷம், 40 நிமிஷம் இருக்கும். ஒரு மேக்ஸ் வீடியோவா இருக்கும். எனக்குன்னு சொல்லல. என் சேனல்னு சொல்லப்பா. நான் பொதுவா சொல்றேன். எல்லா அகாடமி சேனலையுமே சொல்றேன். உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றீங்க? ஒரு பாதி பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு பாதி பாருங்க. அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அப்பதான் அந்த முழு நாலேட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பார்க்குறீங்க. அப்புறம் போயிடுறீங்க. பாதி அரகுற அறிவு. அடுத்த ஒரு வீடியோல வந்தோனே திரும்ப ஒரு பாதி பார்க்குறீங்க, போயிடுறீங்க. அரகுற. திரும்ப இது வந்து என்ன ஆகும்னா, இந்த வ பே இந்த ஒரு கேப்புங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எத எடுத்தாலும் இப்படி பாதி தான் பண்ணுவீங்க. இது உங்களுடைய ஒரு ஹேபிட் ஆயிரும். ஒரு இயல்பாவே மாறிரும். இது உண்மையா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒண்ண தொடுவீங்க. ஒரு லெசன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பீங்க. அத பாதி படிச்சுட்டு அத மூடி வச்சுட்டு இன்னொன்னுக்கு போயிருவீங்க. மேத்ஸ் பார்க்கணுமே அப்படின்னு மேத்ஸ் போயிருவீங்க. மேத்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜிஎஸ்ல இது பார்த்தனால அது ஞாபகம் வரும். அப்ப அத மூடி வச்சுட்டு ஜிஎஸ் போவீங்க. இதனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஒரு விஷயத்த எடுத்தா அத ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிக்கணும். புரியுதா? அது மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் குடுக்கும். வேற எதுவுமே ரிசல்ட் குடுக்காது. ஓகேவா? நான் வந்து 10 விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன் அப்படிங்கிறது வேஸ்ட்டு. ஒரு விஷயத்த 10 விதமா பார்த்தேன். 10 தடவ பார்த்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்க 100 லெசன் படிக்கிறது முக்கியம் கிடையாது. புரியுதா? ஒரு லெசன் படிச்சீங்க அப்படின்னா, அத 10 வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. 3வது வாட்டிக்கு மேல தாண்ட மாட்டீங்க. 3, 5வது தடவைக்கு மேல பாதி பேர் இங்க தாண்ட மாட்டீங்க. நான் சொல்றேன். அடிச்சு சொல்றேன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணுமே நான் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே பாடத்த 4 வாட்டி 5 தடவ நீங்க திரும்ப திரும்ப அத படிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள நம்மளுக்கு தெரியும்ல. இதையே எடுத்து என்னத்த படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு. இப்படி 1000 கதைகள் சொல்லும் உங்களுடைய மனசு உங்கள்ட்ட. புரியுதா? நெகட்டிவான விஷயங்கள வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைடுன்னு ஒண்ணு இருக்கு. பாசிட்டிவ் சைடுன்னு நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல நம்மளுக்கு எப்ப பாசிட்டிவ் சைடு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, அதுதான் நம்மளுக்கான பெனிஃபிட். ஓகேவா? அதுதான் நம்மளுக்கான ரிசல்ட் வந்து குடுக்கும். எப்பயுமே நெகட்டிவ் சைடு வந்து நம்ம போக்கூடாது. சரியா? நம்மளுக்கு வந்து அந்த மாரி விஷயங்கள் தோணும். இதையே எத்தன வாட்டி படிக்கிறது? இதான் நம்ம படிச்சுட்டோம்ல. ஆனா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். நம்ம விட்டுட்டு வந்திருப்போம். கேர்லெஸ் மிஸ்டேக். புரிதல் இல்லாதது. அந்த பாடத்துல முழு புரிதல், ஆழமான ஒரு புரிதல் இல்லாதது தான் இந்த ஒரு மிஸ்டேக்கான காரணம். புரியுதா? ஸோ அதனால ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போன குரூப் 4ல நம்மளுக்கு 150 கொஸ்டின் வந்து 140லேருந்து 150 கொஸ்டின் வந்து புக்ல இருந்து தான் வந்திருக்கு. சரியா? என்ன வந்து நம்ம எதிர்பார்த்தோமோ, இந்த குரூப் 4 எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோமோ, அதே மாதிரி தான் அந்த 150 கேள்விகளும் வந்திருக்கு. சரியா? 200ல 50 கேள்விகள் ஃபுல்லா அவுட் போயிட்டாங்க. சரியா? ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம எப்பயுமே எதிர்பார்ப்போம். ஜிஎஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து வரதான் செய்யும். சரியா? ஒரு 100% இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு 15-20% வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து வர மாரி தான் இருக்கும். கொஞ்சம் அவுட் வந்து போவாங்க. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். சரியா? அது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் எப்பயுமே இந்த மாரி மீடியம் ரேஞ்சுல தான் கேட்பாங்க. இந்த வாட்டி மேத்ஸ் வந்து டஃப்பும் கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்டின்னா மேத்ஸ்ல டைம் இல்ல. தமிழுக்கு வந்து நெறைய டைம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டனால, மேத்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு நெறைய டைம் வந்து கிடைக்கல. அதுதான் இந்த தடவ பிரச்சனையே தவிர, மத்தபடி வந்து கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எந்த சம்முமே வந்து புரியல. சம்லாம் வந்து ரொம்ப டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க. அந்த மாரிலாம் வந்து எதுவுமே கிடையாது. புரியுதா? ஸோ தமிழ் வந்து நம்ம எதிர்பார்த்தத விட நம்ம எப்பயுமே என்ன எதிர்பார்ப்போம், தமிழ பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துரும்ப்பா புக்ல இருந்து. 95, 100 கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்போம். ஆனா, அங்கே வந்து இப்போ ஒரு 40க்கு மேல 50 கொஸ்டின் வரைக்குமே வந்து அவுட் புக் வந்து போயிட்டாங்க. வெளிய வந்து போயிட்டாங்க. புரியுதா? அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆயிருச்சு.
சரியா? ஸோ ஆனால் 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 இந்த இடத்துல நீங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணுங்க. 150 கொஸ்டின் வந்து புக்ல இருந்து தான் வந்திருக்கு. புரியுதா? அத நம்ம வந்து விடக்கூடாது. புரியுதா? ஸோ முதல்ல அத வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அத எல்லாருமே படிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த 150 கொஸ்டினுக்கு எல்லாருமே படிச்சுட்டு வருவாங்க. மிச்சம் இந்த 50 கொஸ்டின் அவுட் ஆஃப் புக்குங்கிறது இந்த வருஷம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா வராது. ஏன்னா, நம்ம அதுக்கான நெறையா போராட்டங்கள் அது இதுன்னு நெறைய பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் வந்து அதாவது கட்சி ரீதியாவும் சரியா எதிர்க்கட்சி இந்த மாதிரி கட்சி ரீதியாவும் வந்து நிறைய பேர் இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட் குரூப் 4 வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குரூப் 2 பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரியா? இந்த குரூப் 2 பார்த்தோம்னா என்ன பண்ண போறாங்க, என்ன கதை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இந்த 150 மார்க் வந்து ஃபுல்லா வந்து அவுட் ஆயிரும். புக்ல இருந்து எதுவுமே வராதுங்கிறது உறுதி கிடையாது. சரியா? 150 இந்த புக்ல இருந்து வர வேண்டியது வந்து கண்டிப்பா வரும். 150 கொஸ்டின் வருது அப்படின்னா கண்டிப்பா வரும். சரியா? ஆனா இதை நீங்க எப்பனாலும் படிச்சு தான் ஆகணும். இப்போ படிச்சாலும் சரி, அப்புறம் படிச்சாலும் சரி, கால்ஃபர் வந்தோன்னு படிச்சாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னு படிச்சாலும் சரி, ஹால் டிக்கெட் வந்தோன்னு படிச்சாலும் சரி, எப்பனாலும் இந்த பேசிக்கை நீங்க படிச்சு தான் ஆகணும். அவுட்ல இருந்து வரும்ப்பா, அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து வரும்னே வச்சுக்கிறோம்ப்பா. அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து வருது, அவுட் ஆஃப் டாபிக்ல இருந்து சிலபஸ்ல இருந்து வருதுன்னே வச்சுக்கிறோம்ப்பா. எத்தனை கொஸ்டின் வரும்? 10க்கு 3 கொஸ்டின் அவுட் ஆஃப் புக்ல இருந்து வருமா? 5 கொஸ்டினே வந்துட்டு போகுது. 5 கொஸ்டின் எங்க இருந்து வருது? புக்குக்குள்ள இருந்து தானே வருது. அந்த புக்குக்குள்ள இருந்து வரக்கூடிய 5 கொஸ்டினை எல்லாரும் படிச்சுட்டு வருவாங்க. உங்களுடைய காம்படிட்டர் எல்லாரும் அதை படிச்சுட்டு வருவாங்க. மிச்சம் இந்த அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த 5 கொஸ்டினை உங்களுடைய காம்படிட்டர் யாருமே படிக்க மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு எப்படி அந்த இது வந்து தெரியலையோ அதே தான் மற்றவங்களுக்கும். புரியுதா? அந்த இடத்துல உங்களுடைய பிராக்டிகல் ஸ்கில், உங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் நீங்க எப்படி வந்து எலிமினேஷன் மெத்தடு அது ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு சில டிப்ஸ் இருக்கு, ட்ரிக்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்மளோட பேட்ச்ல வந்து நம்ம உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். சரியா? ஸோ அதனால இதுதான் விஷயம். தயவு செஞ்சு எதை பண்ணாலும் முழுமையா பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து பேட்ச் நாளைக்கு ஆரம்பிக்க போறோம். இதை நான் வந்து நீங்க ஒரு வீடியோ பார்க்கறதுக்காக மட்டும் சொல்லல. சரியா? ஒரு பேட்ச் வந்து நம்ம நாளைக்கு ஆரம்பிக்க போறோம். நாளையிலிருந்து நீங்க வந்து ஒரு ஒரு ரிச்சுவல் மாதிரி இதை வந்து ஃபாலோ பண்ணணும். சரியா? ஒரு ரிச்சுவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது சடங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? ஒரு மாலை போடுறாங்க, விரதம் இருக்காங்க, காப்பு கட்டுறாங்கன்னு வைங்களேன். அந்த 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 ரிச்சுவலா வந்து அந்த சம்பிரதாயப்படி சரியா இருப்பாங்க. புரியுதா? காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், இப்படி சாப்பிடணும், இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாரி ஒரு ப்ராப்பரா இருக்கும். அந்த 1 மாசமோ, 30 நாளோ அப்படிதான் இனிமே உங்களுடைய லைஃப் வந்து நீங்க வச்சுக்கணும். புரியுதா? டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் அதுக்காக சார் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கணுமா சார்? வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடணுமா சார்? இதெல்லாம் வந்து நான் சொல்லல. சரியா? அந்த கான்செப்ட்டுக்கு போயிறாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி புரியுதா? நம்ம நம்ம இந்த 2 மணி நேரம் இந்த கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மேத்ஸ் பண்ணணும், இந்த ஜிஎஸ் வந்து படிக்கணும், இந்த தமிழ் படிக்கணும்னா அத படிச்சிருங்க. அத வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க உறுதியா பண்ணணும். நீங்க எப்படி வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு வேண்டுதலுக்காக எப்படி நீங்க இருக்கீங்களோ, ஒரு அ இது எப்படி ஒரு மாலை போட்டு இருக்கிறது, ஒரு விரதம் இருக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் நீங்க எப்படி செய்றீங்களோ, எவ்வளோ தூரம் இத வந்து நீங்க அக்கறையா இருப்பீங்க. ஒரு தப்பு செஞ்சுருவீங்களா? இப்ப நீங்க மாலை போட்டிருப்பீங்க. மாலை போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு காப்பு கட்டியிருக்கீங்கன்னு வைங்களேன். ஏன்னா லேடீஸும் பார்ப்பீங்க, ஜென்ஸும் பார்ப்பீங்க. ஒரு பொதுவா எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மாலை போட்டிருக்காங்க, இல்ல காப்பு கட்டியிருக்காங்க. அவங்க போய் சிக்கன் வாங்கி சாப்பிடுவாங்களா சிக்கன் கடையில? சொல்லுங்க. செய்ய மாட்டோம்ல. அதே தான் இங்கேயும் நீங்க செய்யணும். நீங்க குரூப் 4 பேட்ச்க்குள்ள போக ஆரம்பிச்சிட்டீங்க. பேட்ச நம்ம ஆரம்பிக்க போறோம். புரியுதா? இந்த பேட்சுக்குள்ள நீங்களும் ஒரு ஆள் ஆயிட்டீங்க. வருங்கால அரசு அதிகாரியில நீங்களும் ஒரு ஆள் ஆயிட்டீங்க. புரியுதா? அப்படிங்கிறம்போது இனிமே இந்த டைம் வேஸ்ட் பண்றது, இன்ஸ்டாவ சும்மா ஸ்க்ரோல் பண்றது, டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, நியூஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றது, பாட்டு கேட்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் தூக்கி ஓரமா வச்சு இதெல்லாம் எப்படின்னா, நீங்க காப்பு கட்டிட்டு, மாலை கட்டிட்டு போய் சிக்கன் கடையில சிக்கன் வாங்கி சாப்பிடுற மாரி. இல்ல ஒரு நான்வெஜ் ஹோட்டல்ல போய் சாப்பிடுற மாரி. புரியுதா? அப்படி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இத நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு, இனிமே நம்ம வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். அந்த நெனப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதா? அந்த அந்த தாட் வந்து உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர் ஆகப் போறோம். நம்ம வந்து ஒரு ட்ரெய்னிங் ப்ராசஸ்ல இருக்கோம். நம்ம ஒரு தயார் நிலையில தயாராகிக்கிட்டு இருக்கோம். நம்ம வரக்கூடிய அரசு அதிகாரி ஆகுறதுக்கான தேர்வுக்கு வந்து நம்ம தயாராகிக்கிட்டு இருக்கோம். பிராக்டிஸ்ல இருக்கோம். பிராக்டிஸ் ஜோன்ல இருக்கோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இப்படிலாம் இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நம்மளுக்கு இவ்வளோ டைம் தான் இருக்கு. இந்த டயத்த எப்படி ஒய்ஸா யூஸ் பண்ணணும். தேவையில்லாத ஃபோன் கால்ஸ அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாத WhatsApp, மெ இன்ஸ்டா, Facebook எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆஃபீசர் ஆகுற வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் நீங்க சேர்ல உட்காந்து, ஆஃபீஸ்ல உட்காந்து ஜாலியா பார்க்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. புரியுதா? என்ன சார் அதுக்காக வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? வேலை பார்க்கலாங்க. வேலைன்னு ஒரு ஒரு டைம் இருக்கும். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம்னு ஒரு டைம் இருக்கும். இல்லையா? நீங்க காலையில 9 மணிக்கு வேலைக்கு போறீங்கன்னா, 5 மணிக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ தானே! புரியுதா? அப்போ வந்து உங்கள யாரும் வந்து படிங்கன்னு சொல்லப் போறதில்ல. அப்ப யாரும் வந்து உங்கள கன்சிஸ்டன்ஸியா இருங்கன்னு சொல்லப் போறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" அப்படின்னு சொல்லுவாங்க.
சரியா? காலம் வந்து பொன் போன்றது. தப்பு அது. சரியா? காலம் பொன் போன்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு. காலம் வந்து உயிர் போன்றது. தங்கம் வந்து இன்னைக்கு போயிருச்சு. நம்மனால வந்து நம்மள்ட்ட ஒரு தங்கம் இருந்துச்சு. அது தொலைஞ்சிருச்சு. இல்ல காணாம போயிருச்சு. இல்ல அடகு வச்சுட்டோம், வித்துட்டோம் அப்படின்னா, அத என்னைக்குனாலும் நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். என்னைக்குனாலும் அத நம்மளால திரும்ப கொண்டு வர முடியும். கண்டிப்பா கொண்டு வர முடியும். ஆனா, டயத்த நீங்க என்ன நெனச்சாலும் கொண்டு வர முடியாது. இந்த செகண்ட் இப்ப நம்ம பேசுற செகண்ட் இது போயிருச்சு அப்படின்னா போனது தான். இத நம்மளால திரும்ப கொண்டு வரவே முடியாது. புரியுதா? அப்ப டைம் அப்படிங்கிறது உயிர் மாதிரி. நம்மள்ட்ட எப்படி உயிர் இருக்கோ அதான். இருக்கிற வரைக்கும் தான். போயிருச்சு அப்படின்னா அது அவ்வளோதான். புரியுதா? அதுதான் டைம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு எப்படி சொல்றது? ஒரு ரிச்சுவலா, ஒரு அர்ப்பணிப்போட வந்து இந்த பேட்ஜ வந்து நீங்க பயணிச்சு வரணும். சரியா? நீங்க வந்து உங்களே வந்து முழுசா வந்து அர்ப்பணிச்சிரணும். சரியா? இதுதான் என் வேல. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி என்னோட வேலை ப்ரிப்பேர் பண்றது தான்ப்பா. என் குடும்ப வேலை என்னென்ன எனக்கு நீடடான முக்கியமான வேலையோ, சரியா? அதாவது அத்தியாவசியம்னு சொல்லுவாங்க இல்லையா? அத்தியாவசியம், அந்நியாவசியம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எது எது நம்மளுக்கு அத்தியாவசியம்? நம்ம இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா, வீட்டு வேலை பார்க்கணும், சாப்பாடு செய்ய வேண்டியது இருக்கு, குழந்தைகள பார்த்துக்க வேண்டியது இருக்கு. இந்த மாரி ஒரு சில வேலைகள் இருக்கு. இதுவே பசங்களா இருக்கீங்க, வேலைக்கு போறவங்களா இருக்கீங்க, வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கும். இத்தன மணிக்கு வேலைக்கு போணும், இத்தன மணிக்கு வரணும், வீட்டுக்கு இந்த வேலைகள்லாம் பார்க்கணும், வைக்கணும். இப்படி எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, அந்த இடத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணணுமோ, நீங்க கவர்மெண்ட் ஆஃபீசர் ஆகுறதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ, அந்த வேலைய பாருங்க. சரியா? டெய்லி 2 மணி நேரம் ஃபோன் நோண்டுறேன் சார். டெய்லி 1 மணி நேரம் வெட்டியா ஃபோன் நோண்டுறேன் சார். நோண்டாதீங்க. அந்த டயத்த கட் பண்ணுங்க. அதுக்கு பதிலா படிங்க. வீடியோ பாருங்க. படிக்கும்போது கஷ்டமா இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. வீடியோ பாருங்க. வீடியோ லிசன் பண்ணுங்க. மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸோ இந்த மாரி உங்க தயார் நிலையில இருங்க. உங்கள தயார்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ரெடியா இருங்க. நாளையிலேருந்து எல்லாமே வந்து ஆரம்பிச்சுரும். ஸோ நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாருமே வந்து ரெடி ஆயிக்கோங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மெசேஜ் பண்ண ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுறேன். சரியா? கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். யாரும் வந்து பட வேணாம், பயப்பட வேணாம். கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிருவோம். ஓகேவாப்பா? சரி ஓகே. நாளைக்கு வந்து நம்ம ஷெட்யூல் வீடியோல வந்து பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.